அன்பின் உள்ளவர்களே, இன்னைக்கு நற்செய்தியில இயேசு கிறிஸ்து ஆண்டவர் முடக்குவாதமுற்ற ஒருவனுக்கு நற்சுகம் கொடுக்கின்ற பகுதியை நாம பார்க்கிறோம். 4 பேர் ஒருத்தனை கட்டிலோடு, அவனால நடக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருக்கிறான். கட்டிலோடு சுமந்துக்கிட்டு இயேசு கிட்ட வர்றாங்க. அப்படி வந்த வேளையில இயேசு ஆண்டவர் அவனுடைய நம்பிக்கையை பார்த்து கிடையாது, அவனை சுமந்துக்கிட்டு வந்தாங்களே அந்த 4 பேர், அவர்களுடைய நம்பிக்கையை பார்த்து அவனை சுகப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. சரி, ஏன் அவனுக்கு நம்பிக்கை இல்லை? ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு சில காரியங்களை நாம யோசிச்சு பார்க்கலாம். அவன் தான் சுகமடையணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மருத்துவர்களிடம் போயிருக்கலாம். மருந்து மாத்திரைகள் அவனுக்கு சுகம் கொடுக்கல. வழிபாட்டு முறைகள், இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றினா அவனுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த மத தலைவர்கள் ஒரு சில காரியங்கள் அவனுக்கு பண்ணி இருக்கலாம். அதுவும் அவனுக்கு வாய்க்கல்ல. இன்னும் சிலர் அன்றைய நாட்களில் இருந்த மந்திர காரியங்கள், அந்த காரியங்கள் மூலமாக அவனுக்கு நற்சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னு அவனை நம்ப வச்சு எவ்வளவோ காரியங்கள் எல்லாம் பண்ணி அவன் கிட்ட இருந்து எவ்வளவு பணம் கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்துட்டு கடைசியில அவனை திரும்பவும் அதே படுக்க நிலைக்கே விட்டுட்டு போயிருக்கலாம். இப்படி எல்லா விதமான மெதட்டும் அவன் ட்ரை பண்ணி கடைசியில முடியாத நிலையில, இப்போ இதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை நான் இப்படித்தான் செலவிடணும் அப்படி என்கின்ற மனநிலைக்கு வந்ததன் பிறகு அவன் அப்படியே படுத்திருந்திருக்கலாம். இப்போ இந்த சூழ்நிலையில இவனுடைய நண்பர்கள் வந்து இவனுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி இயேசு அப்படி என்கின்ற மெஸ்ஸியா எல்லாருக்கும் நற்சுகம் கொடுக்கிறார், நீயும் அங்கு வந்தால் உனக்கும் நற்சுகம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடும். ஆனா அதை கேட்டு நம்பும் அளவுக்கு அவனுடைய கடந்த காலம் அவ்வளவுக்கு ஆசீர்வுள்ளதாக இல்லை, நம்பிக்கை உள்ளதாக இல்லை. அவன் யார்கிட்டெல்லாம் போனானோ அவர்கள் எல்லாரும் அவனை ஏமாற்றித்தான் விட்டார்கள். அப்போ ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றத்தை சந்தித்தபடியினால் அவனுக்கு இயேசு கிறிஸ்து மேலும் நம்பிக்கை இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ என்ன சொல்றான், வேண்டாம் விட்டுருங்கப்பா, நான் எப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். நம்ம வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்கள் நாம முயற்சி செய்திருக்கிறோம், கடவுள் மீது நம்பிக்கை வைத்து எத்தனையோ காரியங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம். ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம், அந்த வீடு கட்டுகிற பணியில ஆண்டவரங்களை நிறைவாக ஆசீர்வதித்து இருக்கிறார். திடீரென்று பார்த்தால் உலகத்துல நடக்கக்கூடிய போர், அதன் மூலமாக பொருட்களின் விலை அதிகரிச்சிட்டு இனி என்ன பண்றது? ஆண்டவரே, உங்க ஆசீரோடு தானே தொடங்கணும், இப்போ அந்த வீடு பாதியில கிடக்குது. ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பணம் சேர்த்தோம், எல்லாம் சூப்பரா சேர்த்துட்டு எங்க வாகனம் வரப்போகுது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற வேளையில 2 நாட்கள்ல வாகனம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வேளையில திடீர்னு பார்த்தா இந்த போர் மூலமாக விலை எல்லாம் உயர்ந்துருச்சுது, கையில் இருக்கிற பணம் பத்தாது, என்ன பண்றது? யாரோ ஒரு டாக்டராம், அவர் வந்தா நிச்சயமாக இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடுவாராம், இந்த சர்ஜரி பண்ண அவர் சரி பண்ணிடுவாராம், அவர் வர்றார் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தோம். திடீரென்னு பார்த்தா அவரால் வர முடியலையா. என்ன இது? எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றத்தில் முடிகின்ற பொழுது அவ்வளவுதான் வாழ்க்கை. இனிமேல எங்களால எந்த ஒரு காரியத்தை அடைந்து கொள்ள முடியாது அப்படின்னு முடக்குவாதமுற்றவனை போல அநேக தடவையில நாமும் முடக்கப்பட்டு கிடக்கலாம். அப்பேற்பட்ட நம் அத்தனை பேருக்கும் இன்றைய நற்செய்தி ஒரு வெளிப்பாடாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நம்பிக்கையில முடங்கி போய் கிடக்கக்கூடிய நம்மை, அந்த முடக்குவாத முற்றவனை போன்று இருக்கக்கூடிய நம்மை முற்றும் முழுவதுமாக ஆசீர்வதித்து நாம் சற்றும் எதிர்பாராத படிக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீரின் சிகரங்களுக்கு கொண்டு போவார். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவனை பார்த்துட்டு சொல்றாரு, ஏம்பா உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் கேட்கல. அவர் பார்த்துட்டு சொல்றாரு, இந்தாப்பா எந்திரி, எழுந்து உன்னுடைய படுக்கை நீயே தூக்கிக்கிட்டு உன் வீட்டுக்கு போ. அவனுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த படுக்கையை விட்டு நான் எந்திரிப்பனா அப்படின்னு அவனுடைய உள்ளத்துல எத்தனையோ வாட்டி அவன் யோசிச்சு கூட இருந்திருக்கலாம். அப்பேற்பட்டவனுக்கு இயேசு ஆண்டவர்
இன்னைக்கு ஒரு மகிழ்வின் செய்தியை கொடுக்கிறார். எந்திரிச்சு உன்னுடைய படுக்கையை நீ தூக்கிக்கிட்டு உன் வீட்டுக்கு போ. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எந்திரிங்க. வீடு கட்ட முடியலையா? அது என்னது? விலை எல்லாம் உயர்ந்து போனா என்ன உங்களுக்கு? உங்களது மூலதனம் பணம் கிடையாது. நான் மூலதனமாக இருக்கிறேன். உங்களது உள்ளத்தில் வீட்டை கட்ட வேண்டும் அப்படி என்கின்ற வைராக்கியத்தை கொடுத்தது, கனவை கொடுத்தது நான். பணத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம், என் மீது நம்பிக்கை வையுங்கள், எல்லாம் தானாக நடக்கும். அதுவும் நீங்க எதிர்பாராத விதத்தில் நடக்கும். அந்த மருத்துவர் உங்களை வந்து சந்திக்காது போனால் என்ன, அவரை விட பெட்டரான ஒருவரை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பி வைப்பார். இப்படி என்னென்ன காரியங்கள் எல்லாம் இதுவரைக்கும் நீங்க கைகூடாமல் மனதால் உடைந்து நம்பிக்கை இழந்து போய் படுத்த படுக்கை முடக்கவாதமுற்ற நிலை என்கின்ற நிலையில் இருக்கிறீர்களோ, அந்த நிலைகளில் எல்லாம் இருந்து நீங்கள் சீக்கிரமாகவே விடுதலையாகி ஆண்டவரது மகிமையை காணப்போவது உறுதி. அந்த நாள் நிச்சயமாக மகிழ்வின் சிகரங்கள் உங்களுக்கு தரப்படும். ஆமென்.